குருச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் 2 நாள் வீடியோ போட முடியல. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன். இது எங்கள் சித்தி வீட்டில் தான். எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து அத்தை முறை ஆகுதுன்னு சொல்லிட்டு இது எங்கள் தம்பி பொண்ணு. அத்தை முறை ஆகுதுன்ட்டு நாங்கள் எல்லாம் சந்தன பொட்டெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் சுற்றினோம். இந்த சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் வேலை இருந்துச்சு கொஞ்சம். அப்புறம் வீட்லேயும் வேலை, ஒர்க் ஷாப்லேயும் வேலை, டெய்லரிங் கடையிலையுமே இப்போ மாறி நோன்பு சாட்டியிருக்கனால இப்போ கொஞ்சம் துணியெல்லாம் வந்துட்டுருக்குது. அதனால் எல்லாமே பார்க்க வேண்டியதுனால என்னால் வீடியோ எடுத்து எடிட் பண்ண முடியல, டைம் இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு இன்றைக்கி தான் இதெல்லாம் எடிட் பண்ணேன். பாருங்கள், இது எங்கள் பாப்பா 8th படிக்குது. இப்போ எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. எங்கள் சித்தியும் அம்மாவும் இல்லைன்னு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஃபங்க்ஷனில் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் அத்தை முறையாவது எனக்கு இதை சுற்றுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் சுற்றுறத பார்த்துட்டு நானும் அதே மாதிரி சுற்றினேன். இது எங்கள் பெரியம்மா பொண்ணு, எங்கள் அக்காவும் சுற்றுனாங்க. இது எங்கள் மீரா அக்கா, இது எங்கள் சித்தி பொண்ணு. எல்லோரும் சந்தனம் பொட்டு வச்சுட்டு இதெல்லாம் சடங்குலாம் சுற்றுனாங்க. இது பச்சை மட்டை குடிசு கட்டுவாங்க 3வது நாள். அந்த நாள் தான் இது சுற்றுனாங்க. அதுக்கடுத்தது இன்னொரு நாள் பெரிய சீர் வச்சுருந்தாங்க. அது அந்த குட்டி பாப்பா நிற்கிறாங்க, அது இந்த பொண்ணோட தங்கச்சி தான். இதெல்லாம் ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் போட்டு எடிட் பண்ணி சாங்லாம் வச்சுருந்தோம். அதே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இது எங்கள் தம்பி ஒய்ஃபு, அவங்க பாப்பா. இது எங்கள் சிஸ்டர்ஸ் 2 பேரும். இவங்க வர முடியல, அதனால் சரின்ட்டு வீடியோவில் எடிட் பண்ணி போட்டு விட்டாச்சு. இது எங்கள் சித்தி வீட்டில் தான் எடுத்தோம். வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. அது பச்சை வாழை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஃபங்க்ஷன் வீட்டிலே வச்சுட்டாங்க. கடைசியில் ஆலத்திலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் மட்டும் இப்போ கொண்டு போய் நான் ஸ்வீட் மட்டும் கொண்டு போயிட்டு அப்புறம் சீர் அன்னைக்கு மட்டும் தேங்காய் பழம்லாம் வச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டுருந்தாங்க. மண்டபத்தில் வச்சுருந்தா இன்னும் அதிகமாக வந்திருக்கு. பத்திரிக்கைலாம் அடிக்கல, சும்மா சிம்பிளாக தான் வச்சுருந்தோம். அதனால் போயிட்டு இது எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும். ஏதோ இந்த விசேஷம் அந்த மாதிரி இருக்கிறனால தானே எல்லோரும் பார்த்துக்க முடியும். அதனால் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த நாள் ஜாலியாக போச்சு. இது எங்கள் தம்பி பொண்ணு. இந்த பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணுக்கு தான் சீர். அந்த பச்சை மட்டையெல்லாம் கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வெளியில் இடம் பத்தாதனால வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமாக வச்சு கட்டிட்டு உலக்கையை வச்சு விட்டாங்க பக்கத்தில். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. அம்மாவும் சித்தியும் இல்லாத குறை தான், மற்றபடி எனக்கு எல்லாமே சூப்பராக கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. இது எங்கள் பெரியம்மா, பெரியப்பா ஹஸ்பண்ட் எல்லோரும் இருக்காங்க.